ஏசு கிறிஸ்து சொன்ன உவமைகள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காணாமல் போன ஆடின் உவமை. ஒரு மனுஷன் தனக்கு 100 ஆடுகள் உண்டாயிருக்க அதில் ஒரே ஒரு ஆடை மாத்திரம் தொலைத்தால் மற்ற 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலேயே விட்டுவிட்டு அந்த ஒரு ஆட்டை மாத்திரம் தேடி போய் அதை கண்டுபிடித்தால் உடனே அதை எடுத்து தன் தோளில் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் மயிலக்கத்தாரையும் கூடி வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உவமைய எது கூட ஒப்புமைப்படுத்துறார் தெரியுமா? இதே போல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை விட மனம் திரும்ப மனதுள்ள ஒரே ஒரு பாவியை குறித்து பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னு ஏசு கிறிஸ்து இந்த உவமைய சொல்லி முடிக்கிறாரு. நம்மளும் இந்த ஒரே ஒரு தொலைந்து போன ஆடை போல எத்தனையோ நாட்கள் இருந்திருப்போம் இல்லையா? ஒரு பாவியா இருந்திருப்போம். ஆனா எல்லா நீதிமான்களையும் விட்டுட்டு பாவியான நம்மளை மாத்திரம் தேடி ஒருவர் வந்தார். நம்மளை கண்டுபிடிச்ச உடனே சந்தோஷத்தோட அவருடைய தோல்ல எடுத்து போட்டு பரலோகம் சந்தோஷப்படும் மாதிரி அவரும் சந்தோஷப்பட்டார். இனி யாராச்சும் ஐயோ நான் பாவி அப்படின்னு நினைச்சிட்டு ஆண்டவர் என்னெல்லாம் நேசிப்பாரா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா உங்களையும் தோல்ல எடுத்து போட்டு பரலோக ராஜ்யமே சந்தோஷப்படுவதற்காக காத்துட்டு இருக்கு. அந்த ஒரு தொலைந்து போன ஆடை போல இன்னும் நீங்க இருந்துட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா ஏசு கிறிஸ்து உங்களையும் தேடி வருவார். அவரை ஏற்றுக்கொள்ள நீங்க எல்லாரும் ஆயத்தமா இருக்கீங்களா? எவ்வளோ பாவங்கள் செஞ்சிருந்தாலும், எவ்வளோதான் நான் ஒரு பாவி அப்படின்னு உங்க மனசுக்கு தோணிட்டு இருந்தாலும், கண்டிப்பா ஒரே ஒரு நிமிஷம் என்னை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு திரும்பி பார்த்து அவரை ஏற்றுக்கொண்ட இருதயத்துல, ஏசப்பா என்னையும் வந்து ஏற்றுக்கொள்ளுங்க, என்னையும் உங்க தோல்ல எடுத்து வைங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. அந்த வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஏசு கிறிஸ்து உங்களை உங்க தோல்ல சுமந்து பரலோகமும் உங்கள் பேரில் சந்தோஷிக்கும்.